நமது அன்பு அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தினம் தினம் அதிரடி ஆக்ஷன்ஸில் இறங்கிட்டார். தாய்மார்கள் அண்ணங்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஆட்சியில் டாஸ்மாக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அதிரடி ஆக்ஷனை என்ன பண்ணியிருக்கிறாரு, டாஸ்மாக்கு மொத்த தமிழகத்தில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துருக்கிறாரு. அதில் 4765 டாஸ்மாக்கு தமிழகத்துக்குள்ளே இருக்குது. அதில் முக்கியமாக ஸ்கூலு பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே எத்தனை டாஸ்மாக் இருக்குதுன்னு கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதில் கணக்கெடுத்து பார்த்ததில் 717 டாஸ்மாக் இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணன் இது கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இம்மீடியட்டாக இந்த 717 டாஸ்மாக்கும் ரிமூவ் பண்ணுங்கள், 2 வீக்ஸ் டைமுக்குள்ளே ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்றத ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம், மிக முக்கியமான விஷயங்க இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை யாருமே எடுக்கலை. அண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தில்ல ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா. இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது. முக்கியமாக தாய்மார்களுக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி இது. எல்லாருமே அண்ணனை வாழ்த்துறாங்க. இந்த செய்தியை கேட்டதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.